எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு ஊரில் எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் செத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு முனிவர் அந்த ஊருக்கு வர்றாரு. அந்த முனிவர் வந்தோடனே அவர்கிட்டக்க, ஐயா ஐயா இந்த மாதிரி எங்கள் ஊரில் நிறையா ஏதாவது ஒரு சங்கடமான நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. எல்லா வீட்லேயும் இலவு விழுந்துக்கிட்டே இருக்குது. என்ன இலவு ஊரோ தெரியல, எப்போ பார்த்தாலும் இலவு விழுந்துக்கிட்டே கிடக்குதுன்னு இவர் சொல்ல, ஆமாங்கய்யா இலவே எப்போ பாருங்க எங்கள் ஊரில் இலவா விழுந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, இலவு விழுந்ததுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உங்கள் வாய் தான். எப்போ பாரு அடையளவேங்கிறீங்க. நானும் வந்ததுலேருந்து 100 தடவை சொல்லிட்டீங்க எல்லோரும். அப்புறம் இலவு விழுவாமல் என்னையா செய்யும்? முதல்ல எல்லாம் கூட்டம் போட்டு ஊரில் உள்ளவெல்லாம் யாரும் இலவேங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு எல்லாம் கூட்டம்லாம் கூடி பஞ்சாயத்து கூடுறாங்க. இனி இந்த ஊரில் இலவேங்கிற வார்த்தையை யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் போடுறதுக்காக எல்லாரும் கூடிட்டாங்க. கடைசியில் பார்த்தா தலைவரை காணோம். இலவே என்னடா இது, இந்த தலைவரை இன்னும் காணோம், நம்மளும் எவ்வளோ நேரம்தான் உட்காந்துருக்குறது. இலவே ஆமாம், என்னடா இத்தனை பேர் இவ்வளோ பேர் இவங்க தலைவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒருத்தர் என்ன பண்ணால் துண்டை உதறி, இலவே இது ஒரு கூட்டம்ன்ட்டு போட்டிருக்கானுங்க பாருன்னா, அப்படியே ஒவ்வொருத்தரும் இலவேன்ட்டே போயிட்டாங்க. கூட்டம் போட்டது எதுக்கு? இலவேன்னு சொல்லக்கூடாதுன்னு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுன்னா, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இது நமக்கு ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள். அங்கே நடந்தது வேறு விஷயம் எதுவும் கிடையாது, அந்த வார்த்தை தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நல்ல இடத்துக்கு வரணும்னா நல்ல வார்த்தையை பேசி பழகணும். அந்த ஊர்க்காரவங்க மாதிரி இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல வார்த்தைகளை பேச பழகணும். முதல்ல நம்ம பேசினா தான் நமக்கு பின்னாடி வர்றவங்க நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. அதனால் அந்த ஊருக்காரவங்க மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.